கடகராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். இந்த மைண்ட் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து கடக ராசியும் சரி, கடக லக்னத்திலயும் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மைண்ட் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுங்க. இதுல 12ல குரு அப்படிங்கும்போது விரய செலவுகள் விரயம் வந்து கிரயத்துக்கு கொண்டு போகும். அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில இந்த 2026 அவங்களுக்கு வந்து விரயம் ஆனாலுமே சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்துட்டு இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த கடகராசியில இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எல்லாருமே ப்ராப்பர்ட்டி வந்து அக்குமுலேஷன் ஏதாவது உங்களுக்கு வந்து லிட்டிகேஷன் இஷ்யூஸ் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னா கூட தைரியமா அதை வந்து நீங்க தொடுங்க. அதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி அது வந்து உங்களுக்கு பொருளாக்கம் அதாவது வந்து உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியா சேரத்துக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த 2026 உங்களுக்கு கொடுக்குதுங்க. இந்த கடக ராசியில பிறக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வெளியூர் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில வந்து உங்களுக்கு ஒரு வகையான ஒரு பிரிவினைகள் ஆகட்டும், அதே மாதிரி வந்துட்டு மனைவி ஒரு இடத்துல இருக்கிறது, கணவன் இன்னொரு இடத்துல இருக்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஜூன் மந்த்துக்கு அப்புறம் மனைவி வந்து கணவனோட போய் சேரத்துக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குது. அதாவது திருமண வாழ்க்கையில வந்துட்டு ஒன்று கூடல் நம்மளே இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு வராங்க, ஒரு ரொட்டேஷன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மனைவி வந்து வெளிநாட்டுல வந்து உங்களோடய வசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குது.